அசுத்தமான நகரங்கள் பட்டியலில் மதுரை முதல் இடத்தையும் சென்னை 2ஆம் இடத்தையும் பிடித்துள்ள நிலையில் தமிழ்நாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் தலைகுனிய வைத்திருப்பதாக டாக்டர் சரவணன் தெரிவித்துள்ளார். அதிமுக மருத்துவரணி மாநில இணைச் செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் சரவணன் மத்திய அரசு வெளியிட்ட ஆய்வறிக்கையில் மதுரை அசுத்தமான நகரங்களில் முதல் இடத்தையும் சென்னை 2ஆம் இடத்தையும் பிடித்திருப்பதாக கூறினார். அதிமுக ஆட்சியில் மீனாட்சியம்மன் கோவில் தூய்மையான கோவிலாக தேர்ந்தெடுக்கப்பட்டதாகவும் திமுக ஆட்சியில் மதுரை நகரம் பின்தங்கியிருப்பதாகவும் கூறினார். மதுரைக்கு 2 அமைச்சர்கள் இருந்தும் நகர சாலைகள் மோசமாகவும் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலேயே அசுத்தமான நகரம் அதில் முதலிடம் மதுரை அப்படின்னு ஒரு மத்திய அரசுடைய ஒரு இதில் குறிப்பில் வருகிறது. சென்னை 3வது இடத்தை பிடித்திருக்கிறது. இதுவே இந்தியாவிலே தூய்மையான ஸ்தலமாக மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலை முதல் இடத்துல எடுத்து சென்றது கடந்த ஐயா எடப்பாடி ஒரு ஆட்சி. 2018 2019 2 வருடம் மத்திய அரசினுடைய விருதை பெற்று மதுரைக்கு புகழை சேர்த்தவர் எடப்பாடியார். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா மதுரை அசுத்தமான இடத்துல முதலிடம் பிடித்திருக்கிறது. இப்படி தமிழ்நாட்டை மதுரையை தலைகுனிய செய்திருக்கிறார் இன்றைய திமுகவின் முதலமைச்சர், தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள். மத்திய அரசோட ஸ்வச் பாரத் மிஷன் இவங்க தொடர்ச்சியாக ஆண்டுதோறும் நகர்ப்புறமாக இருக்கட்டும் கிராமப்புறத்தோட தூய்மையை வைத்து இவங்க அது ஒரு அளவுகோலாக வைத்து பல்வேறு கிரைட்டீரியாஸ் அதுக்கான விஷயங்களை வைத்து அவங்க ஒரு ஆண்டு அறிக்கை சமர்ப்பிக்கிறாங்க. குறிப்பாக நகர்ப்புற சுகாதாரம், பொது இடங்களில் சுகாதாரம், சுற்றுலா தலங்களில் சுகாதாரம், இப்படி பல்வேறு பிரிவுகளில் மதிப்பீடு செய்கிறார்கள். அந்த வகையில் பார்க்கும் பொழுது இந்த தூய்மையான நகரம் அப்படின்ற பட்டியலில் நீங்கள் எடுத்துக்கொண்டால் மதுரை அதில் இல்லை. இதுவே கடந்த 2020 42வது இடத்துல கூட இருந்தது.